நேயர் அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு அருமையான குழந்தைகள் ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தாக்க பன்னீர் புர்ஜி சாண்ட்விச். அதை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். 6 பிரெட் ஸ்லைஸ், வட்டமாக அரிஞ்ச தக்காளி 5லேருந்து 6, வட்டமாக அரிஞ்ச வெங்காயம் 6 துண்டு, துருவின பன்னீர் 1 கப், பொடியாக அரிந்த வெங்காயம் 1 கப், பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாய் 2, புதினா சட்னி 2 மேஜை கரண்டி, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், அரிந்த கொத்தமல்லி 1/4 கப், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 2 மேஜை கரண்டி. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். அதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க புர்ஜி பண்ண போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து முட்டை வந்து புர்ஜி பண்ணுவாங்க. முட்டை சாப்பிடாத மக்களுக்கு வந்து புரதச்சத்து வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பன்னீரோ இல்லை பருப்பு வகைகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து அதே அளவு, அதாவது முட்டையோட டேஸ்ட்டே கொண்டு வரணும் அப்படின்னாக்க பன்னீரை வச்சு நம்ம ஒரு அருமையான புர்ஜி பண்ணலாம். இந்த பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நீங்கள் வந்து புர்ஜி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நீங்கள் வாங்கிக்கோங்க பன்னீரை. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் டேட் பார்த்து வாங்குங்க. ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கும். அப்புறம் இதை நல்லா வந்து துருவிக்குங்க. அப்போது துருவின 1 கப் பன்னீர் இங்கே வச்சுருக்கோம். கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஹையாக வைக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய், நார்மல் குக்கிங் ஆயில் தான். நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஆட் பண்ணல, ஏன்னா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அது தேவையில்லைன்னு விட்டுட்டேன். நல்லா பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம், இப்போ பன்னீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து உப்பு காரம் வந்து அது கொஞ்சம் தூக்கலாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது வந்து ஒரு மாதிரி உரைச்சிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டாக உங்களுக்கு வந்து காரம் இறங்காத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்கனாக்க இப்போ இந்த பன்னீரில் வந்து மிக்ஸ் ஆகும்போது ப்ரெட்லேயும் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பன்னீர் வேண்டாம், சில பேருக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும், பால் சாப்பிட முடியாதவங்க வந்து நீங்கள் வந்து இதை வந்து இந்த கீமா வந்து என்ன பண்ணலான்னாக்க சோயா கீமாவும் எடுத்து பண்ணலாம். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் உப்பு எப்போவுமே கொஞ்சம் கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கூடுதலாக ஆகாது. பட் இந்த பன்னீர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணணும். மிளகுத்தூள், ஸோ 2 காரம் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சாட் மசாலா, மிச்ச கொத்தமல்லியை நம்ம ப்ரெட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் புதினா வேணாலும் கட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஆனால் நம்ம சட்னியும் சேர்த்து பண்ண போகிறோம், அதனால் தேவை இருக்காது. வெங்காயம் வந்து நீங்கள் வந்து சமையலில் வந்து ஆற மாதிரி உங்களுக்கு வந்து வெங்காயம் ஃபுல்லாக குக் ஆகணும்னு கிடையாது. லைட்டாக பச்சை வாசனை போக நீங்கள் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து எப்படியும் பச்சை வெங்காயமும் வைக்க போகிறோம் ப்ரெட்டில். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து பன்னீர் ஆட் பண்ணுறேன். துருவின பன்னீர். இதே வந்து நீங்கள் முட்டையில் பண்ணுறதா இருந்தாக்க துருவர பன்னீருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா முட்டையை அப்படியே இதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா வேகமாக நீங்கள் வந்து இதை வதக்கிட்டிங்கன்னா பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். ஆனால் முட்டை போட்டு பண்ணும்போது கம்பல்சரியாக நீங்கள் வந்து பூண்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும்.
இதையும் ரொம்ப வந்து நீங்கள் வந்து வதக்க வேண்டாம். லைட்டாக சூடு ஆனாக்க போதும். நான் இதை இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இது இங்கே வச்சிடுறேன். அடுத்தது நம்ம வந்து இந்த புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டேன். இப்போ வந்து புதினா சட்னியில் பார்த்தீங்கன்னாக்க எனிதிங் விச் இஸ் க்ரீன், அதாவது பச்சையாக இருக்கிற பொருள் ஏதாவது வந்து நீங்கள் வந்து அதை வந்து வதக்காமல் பச்சையாக வந்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு அது கருப்பாகும். நீங்கள் வீட்டிலலாம் புதினா சட்னி செஞ்சுருந்தீங்க அப்படின்னாக்கா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நல்ல கருப்பாகிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா. அது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதோட அந்த அயன் சக்தி தான். எனிதிங் விச் இஸ் க்ரீன் இஸ் ரிச் இன் அயன். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா புதினாவும் சரி கொத்தமல்லி இது எல்லாமே வந்து பிளான்ச்சிங் டெக்னிக் அப்படின்னு நாங்கள் வந்து ஹோட்டல்ஸில் பண்ணுவோம். அப்படி என்னென்னா நீங்கள் வந்து நல்லா வந்து தண்ணியை வந்து கொதிக்க விடணும். அது கொதிக்கும்போது கொஞ்சோண்டு வந்து சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரையை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த புதினாவை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு டிப் இப்படி பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா அது வந்து அதில் அந்த பச்சை இலையோட கலர் அப்படியே வந்து உங்களுக்கு நிற்கும். உடனே வந்து அதை வந்து ஐஸ் பாத், அதாவது நல்லா சின்ன 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 ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு பெரிய வாயகண்ட பாத்திரம், அதாவது பேசன் மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே அதை வச்சுட்டு அதில் வந்து இதை நீங்கள் போட்டுட்டிங்கனாக்கா இது வந்து அழகாக வந்து அதே பச்சை கலர்லேயே இருக்கும். அதோட நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த காம்பு, இதில் நான் வந்து புதினா மட்டும்தான் காம்பு எடுப்பேன், அதாவது இலையை யூஸ் பண்ணுவேன். கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் நான் தண்டெல்லாம் கூட யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னாக்கா தண்டில் வந்து உங்களுக்கு நிறைய நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். அதனால் நான் வந்து புதினா வந்து இலையும் கொத்தமல்லியை வந்து பொடியாக அரிஞ்சு ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த சட்னியில் பார்த்திங்கனாக்கா புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பிளான்ச் பண்ணியிருக்கேன். அதாவது சுடு தண்ணியில் ஒரு வேகமாக ஒரு போட்டு எடுத்துகிட்டு உடனே வந்து ஐஸ் க்யூப்ஸ்குள்ளே அதை முக்கிட்டிங்கனாக்கா இந்த கலர் வந்து மாறவே மாறாது. அப்புறமா இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு, இத்தினூண்டு வந்து சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா போட்டு அதுலேயே வந்து தயிர் அதையும் போட்டு அடித்து நல்லா இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கலர் மாறாமல் இதே கலரில் இதே க்ரீன் கலரில் அழகாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கே நம்மக்கிட்ட புர்ஜி இருக்குது, அதாவது பன்னீர் புர்ஜி. சப்போஸ் பன்னீர் புர்ஜி வேண்டாம் அப்படின்னா முட்டை புர்ஜி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா டைரெக்டாக சாண்ட்விச் தான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தோசைக்கல், ரிட்ஜஸ் இருக்கிற தோசைக்கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரெட்டில் வந்து அழகாக அந்த கோடு வரும். அது இல்லைன்னா நார்மல் தோசைக்கல்லில் நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து இன்றைக்கி வீட் ப்ரெட்டில் பண்ணுறேன், ஸோ தட் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு. இல்லைன்னா நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட்டில் கூட செய்யலாம். இப்போ எல்லாருமே வந்து ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம வந்து போகிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட உணவு முறைகளில் நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியத்தை அது கொடுக்கும். இந்த கல் காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ப்ரெட்டில் வந்து ஒரு பக்கம் வந்து புதினா சட்னியும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப்பும் தடவலாம். நான் பட்டர் யூஸ் பண்ணல இந்த சாண்ட்விச்சில். ஸோ கலர் பாருங்கள், அப்படியே நல்ல பச்சையாகவே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த டெக்னிக்கில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான பச்சை கலர்லேயே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு புதினா வந்து கருக்காமல் இருக்கும். புதினா, கொத்தமல்லி, தயிர், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சோண்டு சாட் மசாலா. பச்சை மிளகாய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக, ஒரு பச்சை மிளகாய் போதும். அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் போதும். ஒரு சைடில் புதினா சட்னி தடவிருக்கோம், இன்னொரு சைடு வந்து டொமேட்டோ கெச்சப். இது கடையில் வாங்கினா டொமேட்டோ கெச்சப் தான். இல்லை நீங்கள் வந்து மயனஸ் பிடிக்கும்னாக்கா மயனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இதில் டொமேட்டோ கெச்சப் தடவிட்டோம். டொமேட்டோ கெச்சப் தடவின சைடில் வந்து வெங்காயத்தை வைங்க. புதினா சட்னி வச்சுருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து தக்காளியை வைங்க. ஸோ தட் உங்களுக்கு டேஸ்ட் வந்து பைட் பண்ணும்போது அழகாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும்.
கொஞ்சம் லைட்டாக வந்து மிளகு, ரொம்ப கம்மியாக. அப்படி. ஸோ டொமேட்டோ கெச்சப் சைடில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா வெங்காயம், அதாவது இந்த மாதிரி அரிஞ்ச வெங்காயம், இந்த சைடில் தக்காளி, அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புர்ஜி. நான் வெங்காயம் சைடில் போடுறேன். இது வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்படியே இதை மூடிடலாம். இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். ஈக்குவலாக அப்படி நல்ல எண்ணெயை தடவி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக நான் வந்து மேலேயும் எண்ணெய் ஊற்ற போகிறேன். கீழே ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, இது சுற்றி. இது வந்து நீங்கள் தீயை வந்து ஹை ஆக்கிட்டிங்கன்னா கருகிடும், உங்களுக்கு வந்து தேவையான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்ல 3லேருந்து 4 வந்து அட் அ டைம் நீங்கள் பண்ணலாம். இது ஆகிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்தது ரெடி பண்ணலாம். எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. மிளகு போடுறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து புதினா சட்னி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து தக்காளி வைங்க, அண்ட் டொமேட்டோ கெச்சப் எங்கே போட்டிருக்கோமோ அங்கே வந்து வெங்காயம், அதுக்கு மேலே வந்து மிளகு, உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அப்புறமா புர்ஜி, இன்னும் கொஞ்சம் மிளகு, உப்பு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி. இதை நான் இப்போ கொஞ்சம் தள்ள போகிறேன். இதை சென்டருக்கு கொண்டு வர, இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த கோடு ரிட்ஜஸ் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஸ்லைஸை ரெடி பண்ணலாம். உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நிறைய வேணும்னாக்கா 2 கூட வைக்கலாம். ஸோ நம்ம வந்து அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2த்தில் வந்து வெறும் ஒத்த வெங்காயமும் தக்காளியும் தான் வச்சோம். இதில் 2 வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சட்னி நிறைய அப்ளை பண்ணுறதுனால ட்ரை ஆகாது. இது நீங்கள் காத்தால் செஞ்சு மத்தியானம் அவங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கூட குழந்தைங்களோடது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த 2வது வந்து நான் இந்த பக்கம் திருப்ப போகிறேன். ஃபஸ்ட்டை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம 3வது செஞ்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டபுள் லேயர் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் மேலேயும் ஆட் பண்ணிங்க. திருப்பும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தீ வந்து ரொம்ப ரொம்ப மிதமான தீயாக இருக்கணும். இந்த 2வதுக்கும் கொஞ்சம் லைட்டாக இது வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன், கீழே இருக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரத்துக்காக. இந்த 2வது எடுத்து இப்படி இங்கே வைக்கிறேன். இப்போ 3வது வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இது ஆறத்துக்குள்ளே நீங்கள் வந்து வீட்லேயே வந்து கெச்சப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து தக்காளி வந்து
உங்களுக்கு வந்து சீப்பாக கிடச்சிதுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப்பே பண்ண முடியும். எப்போ கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணுங்கனாக்கா, நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்பவும் வந்து அது பழுத்திருக்கக்கூடாது, ரொம்பவும் காவட்டாக இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஹார்டாக, அதாவது நீங்கள் வந்து ஒரு தக்காளியை எடுத்தீங்க அப்படின்னாக்க, ஓவர் ரைப் தக்காளினா அப்படியே தொட்டிங்கனாலே அப்படியே அது வந்து உங்களுக்கு வந்து கையிலேயே வந்து கசக்கிற மாதிரி இருக்கும், அது வேண்டாம். இந்த மாதிரி தக்காளி எடுத்துங்க. ஸோ கொஞ்சம் ஃபர்மாக இருக்கிற மாதிரி அதாவது நம்ம வந்து பெங்களூர் தக்காளி, நவீன் தக்காளின்னு சொல்லுவோம். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா புளிப்பு வந்து தூக்கலாயிடும், அது கெச்சப்புக்கு வந்து அது சரி வராது. அதனால் இந்த தக்காளி எடுத்துங்க. இந்த தக்காளியை வந்து நல்லா வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க, ஒரு 15 நிமிஷம். அப்போ என்ன ஆகும்னா நல்லா நீங்கள் வந்து அதை வந்து கழுவிடணும். கழுவின அப்புறமா கொதிக்கிற தண்ணி நல்லா கொதிக்கும்போது அதில் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை, இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்திங்கனாக்கா 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு, அதோட பட்டை கிராம்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தண்ணியிலேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். வேணும்னாக்கா நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை கூட எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க, அது வந்து ஆப்ஷனல். பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்டையும் கிராம்பும் வந்து அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே நீங்கள் போட்டுடணும். போட்ட அப்புறமா இந்த தக்காளியும் போட்டுட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது இது நல்லா வெடிக்கும். வெடித்த அப்புறமா இந்த தோலை வந்து நீங்கள் வந்து அப்போது உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே வந்து ஆல்ரெடி இதுக்குள்ளே போயிருக்கும். நீங்கள் வந்து இந்த தோலை வந்து எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதாவது மிக்சியில் போட்டு அடிக்கலாம், இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாக்கா ஹேண்ட் பிளெண்டர்லேயும் நீங்கள் வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பட்டை கிராம்பை வந்து எடுத்துடணும். அதுலேருந்து அந்த ஃப்ளேவர் வந்து இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும், அதுலேருந்து இந்த தக்காளிக்குள்ளேயும் இறங்கியிருக்கும். இப்போ இதை முடிஞ்சிடுச்சு, நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் 2 தடவை வந்து வடிக்கணும். அதாவது அந்த விதைகள் வந்து உங்களுக்கு வந்து கெச்சப்பில் வந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நல்லா வந்து வடிச்சிட்டு திருப்பி இன்னொரு தடவையும் ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து தக்காளி சாறு அதோட அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உப்பும் சர்க்கரையும் அந்த பட்டை கிராம்போட ஃப்ளேவரோட இந்த தக்காளி உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கொல கொல கொலன்னு உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் கிடைக்கும். இந்த விதையெல்லாம் நம்ம வந்து வடித்து எடுத்துட்டோம். நீங்கள் அப்புறமா இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா பட்டர் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் வாய் அகண்ட பாத்திரமாக எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து அந்த பட்டரில் வந்து உப்பு போட்ட பட்டராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். அதை போட்டுட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு, இன்னும் கொஞ்சம் மிளகு, அப்புறமா வந்து 5 ஸ்பைஸ் பவுடர் அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும். அது என்ன அப்படின்னாக்கா நம்மளோட ஜாதி பத்திரி, அப்புறமா வந்து கிராம்பு, ஏலக்காய், அதை தவிர்த்து பட்டை, இந்த எல்லாத்தையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து பொடிச்சு வச்சுங்க. அந்த பொடி கம்பல்சரியாக வந்து நம்ம வீட்டில் பண்ணுற கெச்சப்பில் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த பட்டரும் உப்பு அப்புறமா வந்து சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த வடித்து வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ அப்படியே கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அதில் ஊற்றிட்டு இந்த 5 ஸ்பைஸ் பவுடரும் போட்டுட்டு நல்லா வந்து அப்படியே அதை வந்து சுண்ட வைக்கணும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் உங்களுக்கு வந்து திக்காகும். அதை நாங்கள் அப்பப்போ கிளறி விடணும். கிளறி விட்டோடனே திக்காகும்போது இந்த 5 ஸ்பைஸ் பவுடரையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு வினிகர், இப்போ வந்து நீங்கள் 1 கிலோ தக்காளி எடுத்திங்கனாக்க உங்களுக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் வந்து ஜென்ரலாக வந்து சில்லி வினிகர் கிடைக்கும், ஆப்பிள் சைடர் வினிகர் கிடைக்கும். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட பாட்டில் வந்து நீங்கள் முன்னாடியே ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த பாட்டில் ஸ்டெரிலைசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் நல்லா வந்து கெச்சப் பாட்டிலை கழுவிட்டு அதை உள்ளுக்குள்ளேயும் தொடச்சிட்டு மூடிடணும். அதை மூடிட்டு தண்ணிக்குள்ளே அந்த மூடின பாட்டிலை வந்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாக்கா அந்த பாட்டில் டோட்டலாக ஸ்டெரிலைஸ் ஆகிடும். இது கெட்டு போகாது. அதனால் ஸ்டெரிலைஸ் பண்ண பாட்டிலில் இந்த கெச்சப்பை நீங்கள் வந்து ஆறினோன்னு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து வீட்டில் பண்ணுற கெச்சப் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனால் ஒன்று நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 1 வீக் வெளியில் வைக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஆல்வேஸ் இது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும், லாங் ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து கெச்சப் பண்ணலாம். இப்போ இந்த டபுள் சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. தேர்டு நம்ம இதை வந்து வச்சிடலாம். இதை நான் வந்து க்ராஸாக கட் பண்ணியும் காட்டுறேன் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. உங்களுக்கு இதை வந்து சைட்ஸை வந்து வேணும்னா கட் பண்ணலாம்.
நீங்கள் வந்து சைட்ஸ் வேண்டாம், அது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க கட் பண்ண வேண்டாம். ரெண்டுமே காட்டுறேன் நான். சரி, என்ன பண்ண போகிறோன்னா சைட்ஸை வந்து உங்களுக்கு கட் பண்ணுறேன். சைட்ஸையும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் க்ராஸ் டயக்னல் கட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். உங்கள் வீட்டில் வந்து சாண்ட்விச் டோஸ்டர் இருக்கும் இல்லையா, நம்ம அம்மா காலத்துலலாம், அது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து செய்யலாம். இன்னும் அது அப்படியே சாண்ட்விச் ஆகியே வந்துடும், இன்னும் நல்லா அழகாக இருக்கும் அது. இப்போ இது நல்லா சாண்ட்விச் ஆகிடுச்சு. சைட்ஸை கட் பண்ணிட்டோம். நீங்கள் சென்டரில் வந்து டயக்னலாக இப்படி கட் பண்ணி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்னர் அழகாக வந்திருக்கு. இதை வந்து எண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணாமையும் நீங்கள் வந்து வெறும்னா வந்து வந்து சென்டரை மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். சைட்ஸ் கட் பண்ணலை. இப்படியும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். சைட்ஸை கட் பண்ணாமையும் வைக்கலாம். ஒரு அருமையான பன்னீர் புர்ஜி சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். நீங்களும் இதை கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.